ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சரண்யா. இது என்ன வீடியோனா, வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கு கீழே வந்து எல்லோரும் வந்து சொல்லியிருந்தீங்க, அவங்க ஹஸ்பண்ட் காசு கொடுக்க தானே செய்கிறாரு, உங்களுக்கு பத்தலையா அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. அது பத்துது, அது என்னடானா செலவுக்கே கரெக்டாக இருக்குது. எல்லோரும் இந்த உலகத்தில் தானே வாழ்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா? எல்லாம் எவ்வளோ விற்கிது அப்படின்னு. பத்தாததுக்கு எனக்கு உடம்பு வேற சரியில்லை. பேம்பர்ஸ் அது இதுன்னு வாங்கணும், மழை டைம் வேறையா, அதனால் ஈரத்தோடு போட்டிருந்தா பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் முடியாமல் போகும். அவளுக்கும் உடம்பு சரியில்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். அப்புறம் நீங்கள் சொல்கிறீங்க நான் ட்ராமா பண்ணுறேன், அது எதுன்னு சொல்கிறீங்க. என்ன ட்ராமா பண்ணுறேன்னு எனக்கு தெரியலை. எது ட்ராமா அப்படின்னு எனக்கு தெரியல. ட்ராமாலாம் இல்லை. இந்த வாட்டி வந்து நேற்று அன்றைக்கி திங்கக்கிழமை தந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். திங்கக்கிழமை 600 தந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வாங்கவே இல்லை. ஏன்னா வாடகை கட்டணும் இல்லையா, வாடகை கொடுக்கணும், 3000 கொடுக்கணும். அதனால் நான் எதுவுமே வாங்கலை ஃப்ரெண்ட்ஸ் அவர்கிட்ட. அதனால் நீங்கள் ட்ராமா அது இதுன்னு சொல்லாதீங்க, எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. எதுவுமே தெரியாமல் யாரையும் பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் அதை தான் கேட்டுக்கிறேன். வேறு என்ன செய்ய சொல்கிறீங்கன்னா, நான் அவங்க எல்லோரும் என் ஃப்ரெண்டாக தான் நான் பார்க்குறேன். என்ன கஷ்டமாக இருந்தாலும் சரி, என்ன சந்தோஷமாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட சொல்லாமல் ஏதாச்சும் பண்ணுறேன்னா, அப்போ எப்படி நீங்கள் இதை ட்ராமான்னு சொல்கிறீங்க? இதெல்லாம் கேட்பேன் உங்ககிட்ட, எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு. ஏன் இப்போல்லாம் கேட்குறதில்ல? ஏன்னா நீங்கள் அந்த அளவுக்கு நினைக்கிறீங்க, என்னை வந்து தப்பாக நினைக்கிறீங்க. அதனால் சரி, தப்பாக நினைக்கிறவங்கக்கிட்ட வந்து நம்ம வந்து எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு என்னோட கஷ்டத்தை வந்து என்ன பிடிச்சி பார்க்குறவங்களுக்கு வந்து நான் சொல்கிறேன். என்ன பிடிக்காதவங்க வந்து இந்த மாதிரிலாம் பேசாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். யாரையும் நேரில் பார்க்காம பேசாதீங்க. நான் இதுக்கப்புறம் உங்களை எப்படி சொல்கிறது, உங்ககிட்ட நேரில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் வந்து இல்லையா. நேரில் பார்க்காம ஏதாச்சும் தெரியுமா? தெரியாது. அதனால் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், இதை விட்டுருங்க. அப்படி தான் நான் கேட்குறேன். இந்த ட்ராமா அப்படி இப்படின்னு பேசுகிறதோட நிப்பாட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுவுமே தெரியாமல் பேசாதீங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றா அப்படி இப்படின்னு பேசாதீங்க. வீட்டில் சமைச்சி தான் சாப்பிட்றேன். வீட்டில் சமைக்கிறதுனா சாம்பார், ஒரு ரசம், பீட்ரூட்டு, இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து போட்டிருக்கேன் சரியா. என்னோடய சேனலில் இருக்குது. நான் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றும் பண்ணுறதில்லை இப்போ சரியா. அதனால் நான் போடுறதில்ல சமையல் வீடியோ, ஓகேவா. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் சமைச்சேன்னா, ஏதாச்சும் பண்ணேன்னா வீடியோ வரும் சரியா. அதனால் யாரும் வந்து எதுவுமே தெரிஞ்சுக்காமல் பேச வேண்டாம், ரிக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். எப்போவுமே நான் இந்த மாதிரி தான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படினாலும் பேசுங்க. இருந்தாலும் நான் இந்த மாதிரி பேசுகிறதுலேருந்து மாற போகிறதில்ல. இனிமேல் நான் இப்படி தான் பேசுவேன் சரியா. நீங்கள் பேசுகிறதுனால நான் வந்து உங்களை மாதிரியே பேசக்கூடாது அப்படிங்கிறத வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் எப்படினாலும் பேசினாலும் தன்மையாக வந்து தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் உங்களுக்கு சரியா. ஏன்னா நீங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுத்த நண்பர்கள், ஓகேவா. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய். வாட்ச் பண்ணுங்கள் அது வரை சரியா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுக்கோங்க.